ஷேய் மதுரை மீனாட்சி நல்லா கோர்ட்ஸ்லேயும் கேட்டுக்கோ. கோர்ட்ஸு கேள்வியை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பான். இராணுவ வானரப்படை அந்த கேள்வி கேட்பான். வழக்கறிஞர்கிட்டையும் கேட்பான். இவர் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு கடவுள்? நீதிமன்ற கோர்ட்டில் சர்ச்சு கோர்ட்டார்ட்டையும் கேட்பான். மதுரை கேட்பான், சென்னை மெட்ராஸ் கேட்பான், டெல்லி கேட்பான். உனக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளோ நாள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு, கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. கணக்கு ஏன் நீதிமன்ற கோர்ட்டில் நீ ஏன் போய் கேட்கல? நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்லேருந்து நீதிபதி வரைக்கும் அந்த கேள்வியை கேட்பான். யார்? இராணுவ வானர படைகள் கேட்பான். எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றணும், அவர் கடவுள் எங்களை காப்பாற்றுறதுக்கு உட்காந்துருக்காரு. நீங்கள் உள்ளே எல்லாம் கிடந்து சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் போகிறீங்க. அந்த கேள்வி அவனும் கேட்பான். கேட்க மாட்டான்ல, கேட்பான்ல. நாங்களும் ஒரு மனிதர் தானே. எங்களை ஆண்டவன் கடவுள் படைச்சிருக்கார். எங்களை படைச்சி எங்களை பாட்டில் வெளியே போட்டு நாடு நாடாக சண்டையை மூட்டி விட்டு இவனுக்கு என்ன விளையாட்டு விளையாடுதான் அரசியல்வாதி, இப்படி கடவுள் வந்து பூமியில் உட்கார்ந்த கணக்கு நீயே எடுக்கலை? அந்த கேள்வி முற்றுப்புள்ளி வைப்பார். பறவை ஆமாம், அது ஆமாங்கு ஆமாம். அந்த கதை எடுப்பான். வானரப்படம் உள்ளே வந்தவுடனே ஆட்டா முடிக்க எடுப்பான். ஏன்னா பேப்பருக்கு அவர் அடித்து விடலைங்கிற இந்த கேள்வி அவன் கேட்பான். கடவுள் பூமி விவசாயம் கொடுத்துருக்கார், விவசாயத்தை அழித்து வரான். 2ஆம் நம்பராக ஓடுது. மானிட பிறவி 3 வேளைக்கு சாப்பாடு. ஒரு வீட்டில் 10 பேருக்கு அந்த கணக்கு அவன் கேள்வி வைப்பான். 10 பேர் இருக்குன்னா விவசாயம் இருந்தால் தான் சாப்பிட்டு சந்தோஷமாக போய் தான் கடவுள் கொடுத்துருக்கார். ஆடை உற்பத்தி அதுக்கு தக்கன தான் தயாரிக்கணும். இவன் தயாரித்து டெல்லியிலும் தமிழ்நாடு பூரா தயாரித்து கெமிக்கல் ஆட்கள் பூரா கடலுக்குள்ளே போகுது. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் பெரிய ஆகிட்ட கணக்கில் கேட்பான். கடவுள் உட்காந்துருக்கார், கடவுள் குடும்பம் உட்காந்துருக்கு, பாடாப்படுத்தான். பூரா ஆன்லைனில் பார்த்தா இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான், ஏன் எடுக்கலை, என்ன காரணம்? அப்போ கடவுளை குடும்பத்தை அப்போ கடவுள் மொத்தத்தில் நீங்கள் முடிக்க முடியுமாங்கிற அப்படி அந்த கேள்வி கேட்பான். கேட்காம இருக்க மாட்டான். அப்போத்தான் முற்றுப்புள்ளி எடுக்கலை, எல்லாமே நடுங்க விடுவான். கணக்கு அவனுக்கு எல்லாம் எடுக்கக்கூடிய சட்ட பிராயணங்கள் எல்லாமே இருக்குது. இராணுவ வானரப்படைக்கு உள்ள கணக்கு முப்படை தரப்படை எல்லாமே அவங்க நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா ஏற்றி வச்சுருக்கார். அவன் எப்போ இராணுவத்தை உள்ள 75-100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கணக்கு உள்ளே இருக்கு, அந்த கணக்கில் பூரா கரெக்டாக வச்சுருக்கார். அந்த கேள்விக்கு உள்ளே வருவான். சும்மா அனாவசியமாக விளையாட்டுக்காக கடவுள் உட்கார்ந்து கடவுள் கைலாசத்துலேருந்து கணக்கு அவர் போடலை. எவ்வளோ சேட்டை பண்ணுதான், எவ்வளோ அழிக்கும் எல்லாமே அது அந்த ஒத்த கேள்வி கேட்பான். எல்லா பறவைகள் சீவன்களை பூரா அடித்து திங்கான். பூரா அதுகளுக்கு சாப்பாடு உணவுகள் கொடுக்கார் கடவுள். அது பூரா இந்த மானிடப்பை செஞ்சாலும் இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ நீதிமன்றம் ஏன் கேட்கல? சட்டம் வனத்துறை சட்டத்தில் இருக்கிறது எல்லா உலக நாடே அதுதான் சட்டம். அந்த வனத்துறையில் உள்ள மான் அடித்தாலே உள்ள ஆடு மாடு கடை எல்லாமே அதே ஒரு உயிர் தான். அதையும் இந்த கேள்வி கேட்பான். இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு வானரப்பட நீதிமன்ற கோர்ட்டில் கேள்வி கேட்பான். ஏன், என்ன காரணம்? இதை பிடிச்சி உள்ளே போயிடலாம். பூரா அரசியல்வாதி பூரா கணக்கு வெளியே எடுக்கல, ஆட்டோமேட்டிக்க அரசியல்வாதி உள்ளே போயிடுவான். அதான் கணக்கு. முக்கால் சத்தியம். அரசியல்வாதி இந்த கூத்தடிக்கானா, கூத்தடிக்க விட்டாரா? உட்கார்ந்த பிறகு கடவுள் குடும்பம் உட்கார்ந்த பிறகு அந்த கேள்வி கேட்பான். ஐயா உட்காந்துட்டாரு, ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாது, ஏகப்பட்ட கணக்கு உள்ளே போட்டு வச்சுருக்கான், அப்போல தப்பு பண்ணி வச்சுருக்கான். அவர் எவ்வளோ கணக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதை ஏன் நீங்கள் போய் உள்ளே கேட்கல? கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் ஆனு பண்ணி ஏன் கேட்கல? என்ன காரணம்? இது பெரிய முற்றுப்புள்ளி வராதில்ல. கோர்ட்டில் கூட கேள்வி கேட்பான். தமிழ்நாடு முழுவதும் கேள்வி கேட்பான். இது பெரிய கொந்தளிப்பாக வராதில்ல. வர வைப்பார் கடவுள். கேளு இராணுவ நீதிமன்ற இராணுவ வானரப்பட கேள்றா. இராணுவம் என்ன கேளு. நான் உட்காந்துருக்கேன், எவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான், எவ்வளோ சேட்டையில் ஓடுது. அவ்வளோ கணக்கு ஏற்றி ஆன்லைனில் பூரா போய் உட்காந்துருக்கு. ஆன்லைனில் உட்காந்துருக்கு, கேஸு நிலுவையில் நிற்கி. என்ன காரணம்? என்ன காரணம்னு இந்த கேள்வி கேட்பான். அரசியல்வாதி வச்ச சட்டமா இல்லை நீதிமன்ற கோர்ட்டில் வச்ச சட்டமா? நீதிமன்ற கோர்ட்டு சட்டம் ஐயா தான் கொடுத்துருக்காரு, தப்புக்கு தண்டனை கொடு அப்படின்னு. நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, இந்த பாயிண்ட்லாம் அவன் கொடுப்பான். இன்றைக்கி ஜட்ஜியாக உட்காந்து ஐயா அம்மா கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பார்க்கல? என்ன காரணம்? அந்த கேள்வியில் வரையில் பயங்கரமான பிரச்சனை சிக்கல் வரும். முக்கால் சத்தியம்.